நம்மளோட வாழ்க்கையில கடந்த கால சம்பவங்கள்னு எவ்வளோ கடந்து வந்திருப்போம். ஆனா அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அல்லது தெரிய வைக்கணும் அப்படின்னா அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா இருக்கணுங்க. நான் பகிர்ந்து கொள்ற இந்த காரியம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எல்லோரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் வாழ்க்கையின் பக்கங்களின் ஒரு பக்கம் 2013 நடந்த மறக்க முடியாத சம்பவம் இது. இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் கூட. 2013 என் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் இன்று வரை என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் மறக்க முடியாத நினைவு. என் பெயர் தீபு, என் கணவர் பெயர் ஹரி. அவர் வட இந்தியாவின் ரைகர் என்ற இடத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சிவில் இன்ஜினியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். திருமணமாக்கி பல மாதங்களாக அவரை பார்க்க முடியாத ஏக்கத்தில் இருந்த நான் ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு சென்னையிலிருந்து வட இந்தியாவுக்கு நீண்ட ரயில் பயணமாக என் பயணத்தை தொடங்கினேன். என் மனதில் கனவுகளும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருந்தது. ஜன்னல் வழியே ஓடும் காட்சிகளை ரசித்தபடி அந்த பயணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக மாறப்போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. என் கணவரை சந்தித்து அவருடன் மன நிறைவாக சில நாட்கள் கழித்தும் விட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பும் நாளும் வந்தது. என்னை வழி அனுப்ப என் கணவரும் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். நீ நீண்ட நேரம் பயணம் செய்ய போகிறாய், ஜாக்கிரதையா இரு என்று அன்போடும் கவலையோடும் கூறினார். நான் என் இருக்கைக்கு செல்லும் முன் அவர் தனது மேல் சட்டை எடுத்து எனக்கு போர்த்தி விட்டார். அவரை பிரிந்து செல்ல மனம் இல்லாவிட்டாலும் ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது. அவரை பார்த்து கொண்டே என் பயணத்தை தொடர்ந்தேன். சில மணி நேரங்களுக்கு பிறகு ரயில் விஜயவாடா என்ற பகுதியை வந்தடைந்தது. நீண்ட பயணத்தால் சற்று சோர்வாக இருந்ததால் முகம் கழுவி கொண்டு வந்தேன். என் இருக்கை அருகே இருந்த ஹேண்ட்பேக்கை ஜன்னல் ஓரமாக நகர்த்தினேன். அந்த ஒரு நொடி பொழுது ஏதோ என் உயிரின் ஒரு பகுதியை இழந்தது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. என்னுடைய கைபேசி ஜன்னல் வழியாக நான் சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளங்களின் கீழே விழுந்துள்ளது. உடனே வேகமாக கீழே இறங்கி அதை எடுக்க முயன்றேன். அப்பொழுது என் அருகில் இருந்த ஒரு முதியவர் என் கையை பிடித்து தடுத்தார். இறங்காதே, ரயில் வேகம் அதிகரித்து விட்டது, நீ இறங்கினால் அது உன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று. மிகவும் பதற்றத்தோடு இருந்த நான் என்ன செய்வது என்று அறியாமல் சுற்றுமுற்றும் பார்த்து தொலைவில் தடுப்பு கேட்டு அருகில் பலர் நின்று இருப்பதை பார்த்தேன். தடுப்பு சுவருக்கு அப்பா நின்று கொண்டிருந்த மக்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு நான் தூரத்தில் இருந்து கத்தினாலும் சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. எனவே என் செய்கையின் மூலமாக என்னுடைய கைபேசி அந்த இடத்தில் விழுந்து விட்டது. நீங்கள் யாரேனும் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய கைபேசி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என் செய்கையின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைத்தேன். ஆனால் நான் காட்டும் செய்கையை மற்றவர்கள் கவனித்தார்களா என்பதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காத இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் ஒரு வியக்கத்தக்க காரியம் ஒன்று நிகழ்ந்தது. பலர்களில் ஒருவனாக நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அப்படியே போட்டுவிட்டு 3 தண்டவாளங்களை கடந்து வந்து நான் காட்டும் செய்கையை கவனித்து நான் கை நீட்டும் இடத்திற்கு சென்று என்னுடைய கைபேசியை எடுத்துக்கொண்டான். அப்பாடா, இவனாவது எடுத்து பயன்படுத்தி கொள்ளட்டுமே என்று நினைத்தேன். அப்பொழுது ஒரு அதிர்ச்சி. நான் சென்று கொண்டிருந்த ரயில் பெட்டியை நோக்கி அவன் வேகமாக ஓடி வர பார்த்தான். வேகமாக ரயிலின் வேகத்துக்கு அவன் ஈடு கொடுத்து ஓடி என்னை நோக்கி ஓடி வந்தான். அந்த வாலிபன் என்னை நோக்கி என்னை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வருவதைக் கண்டு ஒரு நொடி பொழுது நான் வியந்து அதிர்ந்து போனேன். அவனுடைய உதவும் மனப்பான்மையை கண்டு என்னுடைய கண்கள் குளமாயின. நான் அவனுக்கு ஒரு நன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தையால் முடித்துவிட முடியாது. எனவே நீயே அந்த கைபேசியை வைத்துக்கொள் என்று சத்தமாக கத்தினேன். ஆனால் அந்த வாலிபனோ அதை கேட்காமல் உங்கள் கைபேசியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் கையை நீட்டுங்கள் என்று சொல்லி பத்திரமாக கைபேசியை என்னிடம் ஒப்படைத்தார். அந்த வாலிபர் செய்த இந்த அற்புதமான காரியத்துக்கு என்னுடைய இரு கைகளை கூப்பி அவருக்கு நன்றி சொல்லவும் முடியவில்லை. ஒரு கையை ரயில் பெட்டியை பிடித்தவாறும் ஒரு கையால் அவர் கொடுத்த கைபேசியை பிடித்தவாறும் ரயிலில் நான் சென்று கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என் வாழ்வில் மறக்கவே முடியாது. முகமறியாத அந்த வாலிபர் செய்த உதவி மிக பெருசுங்க.
அவர் மனசு மென்மையானது, அவருடைய துணிச்சல் மிகவும் வியக்கத்தக்கதுங்க. அவருக்காக நான் எப்போதும் பிரார்த்தனை செய்வதுண்டு. மீண்டும் அவரை கண்டு நன்றி சொல்லவும் நான் விரும்புகிறேன். மனிதனையும் இன்னும் இந்த உலகத்துல இருக்குன்னு அவர் நிரூபிச்சுட்டாருங்க. வீரம் கூட ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும்னு யாக்கோபு 4:17 தேவன் சொல்றாருங்க. நம்ம கண் முன்னாடி எத்தனையோ பேருக்கு அவசரமா உதவிகள் தேவைப்படும். ஆனா அதை நாம பார்த்தோம் கண்ணும் காணாம இருப்போம். ஆபத்து காலத்துல செய்யற உதவி அது அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடியதா இருக்கலாம். இல்ல ஆபத்துல அவங்களோட கண்ணீரை தொடச்ச மாதிரி, இல்ல அவங்களோட உயிரை காப்பாற்றினது போல மிக பெரிய உதவியா கூட இருக்கலாம். உங்களுக்கும் இது போல வாய்ப்புகள், உதவி செய்யற வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பா மற்றவங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்ய நீங்களும் பெரிய ஹீரோ ஆகலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உதவி செய்த அந்த நபரை குறித்ததான கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஆபத்துல செய்த உதவிகளையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.